ஹாய் வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்கள் ராஜேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விமர்சனம், ஒரு படத்தோட ஒரு விமர்சனம். அதே சமயத்தில் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு கலவையான விமர்சனத்தை கடந்த ஒரு 5 நாட்களுக்கு மேலே பெற்று வருது. அந்த விமர்சனம் தேவையா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு பார்வை பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பைசன். ஏங்க, பைசனுங்கிற ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆகி நல்லா வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை இந்த படத்தில் திணிக்கிறாங்க. பட் இந்த கருத்துக்கள் தேவையா அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தன் கீழே இருந்து எப்படி மேலே அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு முயற்சி எடுத்து அவனோட இலக்கை எந்த அளவுக்கு அடையிறான் அப்படிங்கிறது தான் இந்த படம். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாதி பாகுபாடு இல்லை இது சாதி சார்ந்த படம் அப்படின்னா நம்ம சொல்கிறோம். பட் இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, தனிப்பட்ட ஒருத்தன் அடிமட்டத்தில் இருந்து எந்த அளவுக்கு தன்னோட சொந்த முயற்சியால் ஒரு விளையாட்டை கருவியாக வச்சு எந்த அளவுக்கு தடையை உடைச்சு அவன் பட்ட சிரமங்களை எல்லாத்தையும் தாண்டி அவன் மேலே ஜெயிக்கிறாங்கிறத மாரி செல்வராஜ் அவ்வளோ அருமையாக காட்டியிருக்காப்புல இந்த படத்தில். இதுக்கு முன்னாடி நீங்கள் மாரி செல்வராஜோட படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமுதாயம் சார்ந்து அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதோட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பிரதிபலிக்கிற படமாக தான் மாரி செல்வராஜோட படம் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி அவரோட படங்கள் எல்லாமே ஆரம்பத்திலிருந்து லாஸ்ட்டாக அவர் எடுத்த வாழை படம் வரைக்குமே உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட அவரோட வாழ்வியலில் நடந்த நிஜமான சம்பவங்களை தான் அவர் படமாக எடுத்திருக்காரு. அப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்னென்னா, மாரி செல்வராஜோட அந்த பிச்சு இருக்குது பார்த்தீங்களா, கடந்த 4 படங்களை விட இந்த படத்தில் மாறுபட்டிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு உண்மை கதையை விளையாட்டு மூலமாக எந்த அளவுக்கு விளையாட்டுத்துறையில் ஒவ்வொருத்தரும் சாதிக்க முடியாமல் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறத ரொம்ப அருமையாக இந்த படத்தில் காமிச்சிருக்காரு. இது மாரி செல்வராஜோட ஒரு டிஃபரெண்டான ஒரு முயற்சினே சொல்லுவேன். அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காரு மாரி செல்வராஜ். பட் இந்த படத்தை என்னென்னா, வழக்கம் போல் நிறைய பேர் இது இல்லை, இது வழக்கம் போல் இது ஒரு சாதி சார்ந்த படம், இவர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இவர் படம் எடுக்கிறாரு, ஒரே மாதிரி பேட்டர்னில் எடுக்கிறாரு, இந்த மாதிரி படங்கள்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்கு. பட் என்னையை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பெரும்பாலானவர்கள் இன்றைய இளைஞர்கள் என்ன அப்படின்னா இந்த படத்தை கொண்டாடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருமே இந்த படத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு மேலே அவன் வெற்றியை நோக்கி பயணம் செய்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சதை தான் அவங்க கொண்டாடுறாங்க. மற்றபடி இதில் வேறு எந்த இதுக்குமே இடம் இல்லை. ஸோ என்னையை பொறுத்தளவுக்கு இந்த பைசன் படம் ஒரு ஆரம்பம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது மாதிரி என்ன அப்படின்னு கேட்டால், விளையாட்டு சார்ந்த படம் நிறையா படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னரை ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தோட ஒரு கிராமத்து கலந்த கதையோட மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு. மற்றபடி இந்த படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெற்றிக்கான அறிகுறி. ஒருத்தர் கஷ்டப்பட்டு எந்த அளவுக்கு சொந்தமாக வெற்றி அடைகிறான், எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ தடைகளை மீறுறான் அப்படிங்கிறதுக்கான வெற்றி படிகள் தான் இந்த படம். ஸோ என்னையை பொறுத்தளவுக்கு இந்த படத்தை நம்ம என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆதரிக்காட்டியும் இந்த படத்தோட கருத்துக்களையாவது நீங்கள் ஆதரிக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த பைசனுங்கிற ஒரு படம் என்ன அப்படின்னா ஒரு பொதுவான ஒரு வெற்றி படிகளுக்கான திரைப்படம் தான் இந்த பைசன். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.